இந்த இயக்கத்தை ஒன்றிணைத்து கழக ஆட்சியை வரும்படி நினைத்த அந்த அம்மையாரின் கனவுகள் நிறைவேற ஒவ்வொரு தொண்டனும் அதே நிலையை இன்று எடுத்து நம்முடைய புரட்சி தமிழர் பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே அவருடைய கருத்தை ஒவ்வொருவரும் வலுப்படுத்த வேண்டும் என்று ஆதங்கத்தோடு இந்த பேட்டி அளிக்கின்றேன். தமிழகத்துடைய முன்னாள் முதல்வர், எதிர்க்கட்சி தலைவர், கழக பொதுச் செயலாளர், புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய தலைமையிலே இன்றைய தினம் சென்னை சீவார் மண்டபத்திலே சீரோடும் சிறப்போடும் மிக எழுச்சியோடும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய மனைவியார் அம்மை ஜானகி ராமச்சந்திரன் அவர்களுக்கு நூற்றாண்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நூற்றாண்டு விழா நாயகனாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இங்கே வருகை தந்தபோது திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் கோலவரம் கிழக்கு ஒன்றியத்திலே நாங்களெல்லாம் வருகை தந்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பதற்கு மகிழ்ச்சி அடைகிறோம். இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவர், கழகத்தின் நிறுவனர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் துணைவியார் ஜானகி ராமச்சந்திரன் அவர்களின் நூற்றாண்டு விழா இன்றைக்கு சீரோடும் சிறப்பாகவும் ஸ்ரீவாரி மண்டபத்தில் அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது. எம்ஜிஆர் அம்மா அவர்களை வணங்கி, எடப்பாடியார்களை வணங்கி, இந்த ஜானகி அம்மையார் நூற்றாண்டு விழாவிற்கு வருகை அனைத்து கழக தொண்டர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கழகம் பல 32 ஆண்டுகள் ஆட்சி நடத்திய கழகம், இந்த கழகம் மென்மேலும் வளர எல்லாம் ஒருங்கிணைந்து மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்று தாய்மொழியில் கேட்டுக்கொள்கிறேன். பிறந்த நாளை அன்னை ஜானகி அம்மையாருடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த வகையிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். வாழ்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம், வாழ்க புரட்சி தலைவர் அம்மா நாமம், வாழ்க அன்னை ஜானகி அம்மையார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகான்